Hallelujah. Praise the Lord. தேவனுடைய கிருபையினால் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களை இந்த நாளிலே ஆசீர்வாத மன்னா இந்த தேவ வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒவ்வொரு நாளும் தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார். பயப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்கு எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுவார். ஆமென். இந்த காலை வேளையில கூட தீர்க்கமான ஒரு வார்த்தை உங்களுக்காக தேவன் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 19 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தேவன் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஆமென் சொல்லலாமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ வார்த்தையை நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய சொன்னதெல்லாம் மாறி போகிறது. இன்றைக்கு கூட பாருங்கள், எத்தனை ஜனங்களுடைய வார்த்தையை நாம் கேட்டு அவர்கள் அதிலிருந்து மாறுபாடாய் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தேவனுக்கும் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவன் தாம் சொன்னபடியே செய்து முடிக்கிறவர். ஆமென். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆதியாகமம் 28:15 யாக்கோப்புக்கு சொன்னார். அதையே செய்தார். இங்கு பாருங்கள், ஆதியாகமம் 37 17 வயதுள்ள ஒரு வாலிபன் யோசேப்பு, அவனுக்கு தேவன் சொப்பனத்திலே அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். அவனை கொண்டுதான் சமஸ்த இஸ்ரவேல் ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு அவன் ஒரு மனிதனை அவர் தேவனாகிய கர்த்தர் அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய சேனையாய் மாற்றும்படிக்கு அவர் பார்வோனிடத்திலே கொண்டு போனார் அந்த நாட்களிலே. ஆனால் அவன் 13 வருஷம் அங்கு புடமிடப்பட்டான். வசனம் நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் உள்ளது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதற்கேற்ற ஆயத்தங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சில பாவங்கள், சில குற்றங்கள், சில குறைகள், சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு அதாவது தேவ சித்தம் இல்லாத காரியங்கள், தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள், தூரமாக்குற காரியங்கள், பின்மாற்ற இதெல்லாம் இருந்து விடுதலை ஆக்குவதற்கு தான் வசனம் நமக்கு ஒரு புடமிடுதலாய் வருகிறது. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கை வசனத்தினால் புடமிடப்பட வேண்டும். நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தேவ சித்தம். தேவ வார்த்தையை நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு சில சோதனைகள், சில புடமிடுதல் அவசியம். 13 வருஷம் யோசேப்பை தேவன் புடமிட்டார். ஆனால் முடிவிலே ஆதி ஆகமம் 41 46 வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவனுக்கு 30 வயதாய் இருந்தது. அவன் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக்கப்பட்டான். எனக்கு பிரியமானவர்களே, அடிமையாய் போனவன், விற்று போடப்பட்டவனாய் போனவன், செய்யாத குற்றத்துக்கு சிறையிருப்பில் இருந்தவன், ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவ தரிசனம் பெற்றவன், அவன் தேவனுக்கு பயந்து பாவம் செய்யாத வாழ்க்கையில கூட சில சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உங்கள் வாக்கு தத்தத்துக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கலாம். எல்லாம் தோல்வியில முடியலாம், எல்லாம் இழப்பிலே நஷ்டத்திலே போய் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். உங்களுக்கென்று ஒரு காலகட்டங்களை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் புடமிடுதல் நம்மை பொன்னாய் விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. யோபு வாழ்க்கையில் அப்படித்தான் அவர் சொல்ல, யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். அப்போ ஒரு பொன்னாய் விளங்குவதற்கான மேன்மையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேறும், குடும்பத்துக்கு நிறைவேறும், பிசினஸ்க்கு நிறைவேறும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியத்தில் நிறைவேறும். நம்பிக்கையோடு இப்பொழுது
ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எங்களை நீர் தாமே ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனைக்குடைய வாழ்க்கையிலும் நீர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். அதுவரைக்கும் இருக்கிற அந்த புடமிடுதல், அந்த சோதனை, அந்த போராட்டம், அந்த வேதனை, ஆண்டவர், அந்த எல்லாவற்றுக்கும் நாங்கள் விட்டு கொடுத்து உமது நாமத்தை மாத்திரம் பற்றி கொண்டு ஆண்டவர், இந்த புடமிடுதலிலே உம்மை விட்டு தூரமாக்குகிற காரியத்திலிருந்து நாங்கள் விலகி உம்மை பற்றி கொள்வதற்கு கிருபை செய்யும். விசுவாசிக்க, நம்பிக்கையோடு இருக்க, ஜெபிக்க, துதிக்க, ஆண்டவரை காத்திருக்க உதவி செய்யும். ஆண்டவரை யோசேப்புக்கு 13 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தீரப்பா. அப்படியே நீர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாது இருந்தீரப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும், வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலும், கணவன் மனைவி வாழ்க்கையிலும், வேலை சம்பாத்தியத்திலும், ஊழியத்திலும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மேன்மை கொடுத்து ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நிச்சயம் நிறைவேறும். பயப்படாதிருங்கள். ஆமென்.